எனக்கு தெரியலங்க என்னங்க பிஆர் போய் எல்லார் வீட்டையும் போனை பிடிங்க அங்க ஓட் பண்ண முடியும். கார் டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒரு லவ் இருந்தது, ஒரு நட்பு இருந்தது. அது வந்து இப்ப நினைச்சாலே வயிற்றுக்குள்ள ஒண்ணு பண்ணுது. அன்னைக்கு டே ஃபுல்லாவே எனக்கு இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தது. பாருங்கடா அந்த மாதிரி இருந்துச்சு. எங்க அப்பா அம்மா முன்னாடி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. பிக் பாஸ் வீட்லயா கத்துக்காத விஷயமா எல்லாமே கத்துக்கலாங்க. எவ்ரிதிங். வெளியில என்ன பிரச்சனைனாலும் அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்க. எனக்கு இந்த விஷயம் ஹர்ட் ஆச்சு அப்படின்னு நானே எனக்குள்ள பயங்கரமா ஹர்ட் ஆயிப்பேன். அது என்னோட ஃபேவரட் வந்து கிச்சன் தாங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டேன்னா நான் உலகத்தையே மறந்துடுவேன். அந்த மாதிரி இருந்தது. அண்ட் பிஆர் வந்து அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் பீன் ஒரு 10-11 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்காங்க. எனக்கான மக்கள் வெளியில இருக்காங்க. நான் அதெல்லாம் முன்னாடியே வெளியில பார்த்துருக்கேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ரித்திகா, நிவி, அக்ஷு, நேஹா, நிறைய பீப்புள் இருக்காங்க. எனக்கா ஒரு வீடியோ போட மாட்டாங்களா? யாருன்னு முகம் தெரியாத என்ன பிடிச்சி மக்கள் நீங்க எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க, திவ்யா சூப்பரா பண்ணா, எங்க வீட்டுல ஒரு பொண்ணா பாக்குறோன்னு இவ்வளவு அன்பு கொடுக்கும் போது எனக்கு தெரியலங்க என்னங்க பிஆர் போய் எல்லார் வீட்டையும் போனை பிடிங்க அங்க ஓட் பண்ண முடியும். தெரியல. இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் கடந்து போற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதான். எனக்கு நான் ஜாலியா எனக்கு டாஸ்க் தான் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த தலை டாஸ்க்ல ஜிம்பால் வச்சு ஒரு டாஸ்க் விளையாண்டுருப்போம். அது செம்ம ஃபன்னா இருந்தது. பட் எனக்கு கண்ணு தான் பெயின்ஃபுல்லா இருந்தது. அதர்வைஸ் சூப்பரா இருந்தது அந்த டாஸ்க். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா அந்த டோரை திறந்தா மாவு விழுறது, டிடிஎஃப் டிக்கெட் ஃபினாலேல. அதுக்கப்புறம் இப்படி கை 2 பிடிச்சிட்டு இருப்பேன். தெரியாம ஷூ போடாம போயிட்டேங்க. இப்பா ஷூ போட்டிருந்தாவது இன்னும் ஒரு 3 hours 4 hours நின்று போகணும் அப்படின்னு அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் முடிகிற வரைக்கும் இருந்தது. அந்த மாதிரி ஷூ போட்டு போயிருக்கலாமா. அந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு. கார் டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எல்லாரும் ஆளுக்கு தனித்தனியா போயிட்டு இருப்போம். ஒரு குட்டி கார்ல மொத்தம் எல்லாரையும் உள்ள போடு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டாஸ்க் பிடிச்சிருந்துச்சு. ராஜாராணி டாஸ்க்ல வந்து பயங்கரமா சிரிச்சோம். அது ரொம்ப ஃபன்னா இருந்தது. வினோதனா போட்டு கவுண்டர் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. வீடியோ ஒரு அதான் நான் சொன்னல, எனக்கு அந்த லைட் ஆஃப் பண்ணி அந்த வெறும் 9 அந்த பிக் பாஸ் இருக்கும் போது இட் வாஸ் அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ஆஹா இந்த வீட்டுக்குள்ள இனிமே ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுல்ல, இதோட முடிஞ்சது இல்லை அப்படின்னு இருந்தது. பட் அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு திங்ஸுமே நான் சொல்றது ஒரு செல்ஃப்ல உள்ள ஒரு பொம்மை கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. மெமரியில எது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா கூட என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப என்னோட ஆழ்மை. நம்ம ஸ்கூல்ல எப்படி இருக்கும், ஸ்கூல்ல இதுதான் என்னோட பெஞ்சா இருக்கும், இவங்களாதான் என் டீச்சர்ஸ், பார்த்த முகம்லாம் இன்னும் மெமரியில ஞாபகம் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு மெமரி கொடுத்துருக்கு. ரொம்ப என்னை வந்து ரொம்ப வைசரா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் வைசரா ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் மாறி வெளியில வந்திருக்கேன்னு சொல்லலாம். கசப்பான விஷயங்கள் வந்து நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் எப்பவுமே அப்படிதான். ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல நான் ஒருத்தவங்கிட்ட பழகுறதுனாலுமே அவங்களோட குட் குவாலிட்டிஸ் என்னன்னு பார்ப்பேன். எனக்கு நான் அதை எடுத்துப்பேன். நான் சில கசப்பான விஷயங்கள் நிறைய அந்த வீட்டுல நடந்தது. சில கசப்பான விஷயங்களை நான் அந்த வீட்டுல இருந்து ஒன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில வரும்போது அந்த வீட்டோடய நான் புதைச்சிட்டேன். நான் அது உள்ள டாஸ்க்லயே சொல்லியிருப்பேன். நான் வெளியில வந்தேன்னா அரோரா, ஆதிரை, கனியக்கா, ஸோ இவங்கெல்லாம் தெரியல ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஜெல்லானாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் வியானா, ரம்யா எல்லாரும் தாங்க, வினோத் அண்ணா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு வைபா தான் இருப்பாங்க, ஜாலியா. அக்செப்ட் எனக்கு சண்டை போட்டா கூட நான் பேசிடுவேங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சண்டை போட்டா டெஃபினட்டா நான் பேசக்கூடிய ஒரு ஆள் தான். எனக்கு ஒரு சில அலிகேஷன்ஸ் வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது என்ன ரொம்ப டீப்பா ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். ஒருவேளை நீ பண்ணியான்னு கேட்டு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்காது. அதுவும் நான் யாரை எங்க பார்த்தாலுமே ஒரு ஹாய் ஹலோ சொல்ற அளவுக்கு தாங்க இருப்பேன். அப்படி என்ன பண்ணிட போறோம், மூஞ்ச திருப்பிட்டு போய் பேசாம போய் அப்படிலாம் எல்லாருக்கும் பேசுறது இட்ஸ் ஓகே. பொண்ணுனா இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற அளவு கேட்கும் போது ஆஹா என்னடா இது ஆனந்தமா இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துச்சு. ஸோ மக்கள் உங்க எல்லாருக்கும் என்னை ஓட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு டைட்டில் வின் பண்ண வச்சிருக்கு. நான் இன்னைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வெளியே வந்துட்டு நான் ஒரு 2 நாளா செம்ம தூக்கம், என் ஃபோனு எதுவுமே பார்க்கல. பட் நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவு நான் பார்த்துருக்கேன். ஒரு ஜெனின்னு ஒரு கேரக்டரா இருக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போ திவ்யாவா மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க.
திவ்யா மாதிரி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் உங்க வீட்டுல ஒருத்தரா வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா ஹாஸ்பிட்டல் போனது. நாட் வெல் ஸ்டில், கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் எடுத்தது. அப்புறமா வந்து நான் கோயிலுக்கு போனேன். நம்ம போய் நம்ம ஆள் முருகரை பார்த்துட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பின வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நான் பாக்குறேன். பிகாஸ் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுல அதுல வெறும் ஒரு 20 பேர் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்குதுன்னா இட்ஸ் நாட் ஈஸி, நாட் இட் ஆல் ஈஸி. அந்த 20 பேர்ல 24 பேர் வாட் எவர், அதுல நானும் ஒரு ஆளா இந்த வருஷம் நான் உள்ள போவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. அந்த வீட்டுக்கு போய் 30 நாள் ஆயுமே நான் வந்து யோசிக்கிறேன், நம்ம இந்த வீட்டுல தான் இன்னும் இருக்குமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு அனுபவமா இருந்தது. நிறைய அனுபவம் இருந்ததுங்க. லைக் நிறைய எமோஷன்ஸ் இருந்தது அந்த வீட்டுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருந்தது. அது பாக்குறதுக்கே எப்படி இருந்துச்சுன்னா, சண்டை இருக்கும், லைக் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒரு லவ் இருந்தது, ஒரு நட்பு இருந்தது. ஒரு மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே இப்படி பக்கத்துலயே நம்ம பார்க்க முடியும். எங்கேயுமே அதை விட்டு போக முடியாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் இதுக்கு மேல லைஃப்ல என்னன்னாலும் பாத்துக்கலாம்டா அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து இப்ப நினைச்சாலே வயிற்றுக்குள்ள ஒண்ணு பண்ணுது. அன்னைக்கு டே ஃபுல்லாவே எனக்கு இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தது. அது அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. எப்பவுமே எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் அந்த கீழே உட்காந்துருக்கோங்க ஒருத்தராக தான் இருந்திருக்கேன். நாமினி வரும்போது நம்ம இந்த வருஷம் ஆயிடுவோமா அப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். பட் ஒரு ஃபினாலே வரைக்கும் வந்து 2 பேர் யார் வின்னர் யார் ரன்னர் அப் ஆவாங்க அப்படின்னு அந்த மூமெண்ட் வந்து அது அந்த இடத்துல நிற்கும் போது தாங்க அது தெரியும். அது சொன்னா எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இங்கெல்லாம் ஒண்ணு பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது, ரொம்ப பயமா இருந்தது. இது என்னவா இருக்கும்? பட் ஐ ஃபிக்ஸ்ட். எதுனாலுமே நான் அப்படி ஒரு பர்சன் தான். நான் ஒண்ணு பண்ணுவேன், ஒரு முயற்சி பண்ணுவேன். அதுல என்ன வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அதுல நான் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பேன். அது ஃபுல் எஃபர்ட் நான் போட்டிருக்கனால சரி விடு பாத்துக்கலாம் அந்த மாதிரி போயிடக்கூடாதுதான். பட் அந்த மூமெண்ட் வாஸ் சூப்பர். அதுவும் எங்க அப்பா அம்மா முன்னாடி பாருங்கடா அந்த மாதிரி இருந்துச்சு. எங்க அப்பா அம்மா முன்னாடி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அந்த மூமெண்ட் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுவும் சரி சார் ரொம்ப நேரமா டிக் பண்ணலாமா, பிரேக் எடுக்கலாமா, அது வந்து இன்னும் ஒரு பீக்கா இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்லயா கத்துக்காத விஷயமா எல்லாமே கத்துக்கலாங்க. எவ்ரிதிங். இப்ப எனக்கு 4 பேருக்கு தான் சமைக்க தெரியும் சரியா. மினிமம் ஒரு 5 பேருக்கு சமைக்க தெரியும். 15-16 பேருக்கு சேர்ந்தப்பல எனக்கு சமைக்கவே தெரியாது. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் இப்ப வெளியில நான் எப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் கூட நமக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னா நம்ம கடந்து போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த வீட்டுல கிடைக்கும், வெளியில கிடைக்கும் நமக்கு. பட் இந்த வீட்டுல அப்படி கிடையாது. ஒரு லூப்ல அவங்களதான் நம்ம பார்க்கணும், அவங்க கூட தான் கான்வர்சேஷன் வைக்கணும், அவங்க கூட தான் டாஸ்க் பிளே பண்ணணும். அது ஒண்ணு கத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸியா அப்படி நான் வந்துருவேன். லைக் அப்பா இந்த பக்கமே வரக்கூடாது, எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா இனிமே எனக்கு என்னால அது வெளியும் என்னால ஃபேஸே பண்ண முடியும். என்னால போய் சகஜமா கூட பேச முடியும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அண்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிரச்சனைனாலுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்து நிப்பாங்க. ஒரு லவ் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கத்துக்கிட்டதுன்னா இதுதாங்க. என்னனாலும் நான் வெளியிலயும் அப்படிதான், என்னனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். வீட்டுல கத்துக்கிட்டது ஒண்ணுதான். வெளியில என்ன பிரச்சனைனாலும் அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என் க்ளோஸ்டு ஒன் சும்மா லைட்டா என்ன வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் சொல்லக்கூட மாட்டேன் அவங்க கிட்ட எனக்கு இந்த விஷயம் ஹர்ட் ஆச்சு அப்படின்னு. நானே எனக்குள்ள பயங்கரமா ஹர்ட் ஆயிப்பேன். அவங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட நான் நல்லாதான் இருக்கேங்கிற மாதிரியும் இருப்பேன். நான் சொல்லவும் மாட்டேன். பட் எனக்கு அந்த வீடியோ ஒரு விஷயத்த கொடுத்தது. ஏன்னா நான் அப்புறம் அப்படியே உட்கார்ந்துருவேன். அங்க ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ் எந்த சைடு போனாலும் ரொம்ப கேரி ஃபார்வர்டா எடுத்துட்டு போகும். நீங்க ஜாலியா இருக்கீங்கன்னா டு த எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போகும், சேடா இருக்கீங்கன்னா ரொம்ப சேடா எடுத்துட்டு போகும். ஸோ நான் எதுக்குள்ளேயும் என்னை வந்து திணிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, கம் ஆன், இட்ஸ் ஓகே, ஃபைன், எல்லா இடத்துலயும் எந்திரிச்சு நிக்கணும், இட்ஸ் ஓகே, ஃபைன், அந்த மாதிரி மொமெண்டம் தான் இருந்தது. அதே என்னோட ஃபேவரட் வந்து கிச்சன் தாங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டேன்னா நான் உலகத்தையே மறந்துடுவேன், அந்த மாதிரி இருந்தது. என்ன ஒண்ணு பார்க்கல, யார் என் பின்னாடி எங்க உட்கார்ந்து பேசினாங்கிறத மட்டும் நான் பார்க்கல. அது அப்படி பின்னாடி உட்கார்ந்து பேசின விஷயங்கள் அப்படியே பின்னாடியே போயிடலாம், அதை பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா அவங்கள பார்த்துட்டேன் லைவா எல்லாத்தையும்.